ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பிடிக்கிறார். அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்யறான்னு சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். மேல்பாதி மங்கலத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான், அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான். அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி, அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு, கருமத்தை தர்மம் வச்சிருப்பான். அதுக்காக போய் இப்ப நான் பேசுறதெல்லாம் 2006க்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு? அவர் தான். நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், அப்படி உட்கார்ந்து கைதட்டினாலும் யாரு? நான் தான். புரியுதா? அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரிய. இங்க கவனி, ஒண்ணு ஒண்ணா சொல்லி வாருங்க. அதனால நேரம் இருக்குல்ல, 8-10 தானே ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. போகாத, போயிடாத, கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பை ஏத்துரு. பனி பெஞ்சாலும் கதகதப்பா இருக்கு. இங்க பாரு, ஒரு மனிதன் சட்டம் படிச்சிடறான், அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு, அவங்க தாத்தா சட்டம் படிச்சிடறாரு, 3 பேருமே சட்ட வல்லுநர்கள். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு காசு 50,000 அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க, அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனாருக்கு. பிறப்பிலை செல்வந்தன், சொத்தம்பட்டையும் விற்கிறான். யாருக்கு விற்கிறான்? சொத்தம்பட்டையும் விற்கிறான். நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான். தமிழ் நேசன், அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கு. ஆனால் பத்திரிகை தமிழ் நேசன் என்று நடத்துறான். எந்த நேசன்? நாம தமிழ் தேசம் நடத்துறான். சுதேசி கப்பல் வாங்குறான். வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் வானம் கப்பலேறி விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன். 47 ஆண்டுகள் அவனுக்கு சிறை. 47 ஆண்டுகள் செக்கை இழுக்கிறான் சிறையிலே. மாடு கூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான். இந்த மண்ணின் விடுதலைக்கு யார்? நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரம். அவர் சொத்தையெல்லாம் நாட்டுக்காக வித்துக் கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்துக் கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். இதில் யார் பெரியார்? யாரு பெரியார்? அவன் விடுதலை பெற்று வருகிறான், வரவேற்க ஒருவரும் போகவில்லை. ஏன்? சமகால தோழர்கள் தானே. ஐயா ஈவேரா ஏன் போகவில்லை? சிறைவாசலில் நின்று வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன். உடலெல்லாம் குஷ்டம், தொழுநோய், ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நம்முடைய பாட்டனாரை வரவேற்க நீ சிவா என்று ஓடி வரும்போது, பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க, எனக்கு பெருநோய் தொற்றி விட்டுன்னு, அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன். யார்? பெரியார். எவன் பெரியார்? என் பாட்டன் வ.உ.சி.யும் பெரியார். அவனை வரவேற்க நின்ற சுப்பிரமணியம் சிவாவும் எங்கள் பெரியார். என் தாத்தன் குற்ற பரம்பரை சட்டம் தமிழ் பெருங்குடி மக்கள் கள்ளர் மறவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மாலையானால் காவல் நிலையத்திலே கைரேகை வைக்க வேண்டும். திருமணம் முடிந்தாலும் மனைவியோட போய் அவன் இரவிலே உறங்க செல்ல முடியாது. இன்றுதான் திருமணம், போக முடியாது. கைரை வைத்துவிட்டு காவல் நிலையத்திலே காவலர்கள் முன்பு படுக்க வேண்டும். ஒரு மந்தை போல. மனைவிக்கு பிரசவம், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். தாய் மரண படுக்கையில், போக முடியாது, இங்கதான் இருக்கணும். 80 வயது இதய நோய், போக முடியாது, இங்கதான் இருக்கணும்.
இந்த சூழலில் ஒரு மகன் இளம் வயதில் வந்தான். தன்மானம் இழந்து கைரேகை வைப்பதற்கு பதிலாக உன் கட்டை விரலை வெட்டி எறியலாம் என்று சொன்ன வார்த்தைக்காக பலாயிரக்கணக்கான வீர இளைஞர்கள் விரலை வெட்டி எறிந்தான். கிளர்ச்சி. அந்த கைரேகை கொடுஞ்சட்டம், குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த ஒற்றை மகனுக்கு இந்த நிலத்தில் துணை நின்றவன் எவன்? எங்கள் தாத்தன் ஜீவானந்தத்தை தவிர எவன் நின்றான்? வாய்க்கத்தில் போராடினீர்கள் என்கிறீர்கள், இங்கே சாதி ஒழுக்க அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாவற்றுக்கும் போராடின என்கிறீர்கள். ஒரு தமிழ் பேரினத்தில் பெருங்குடியை அடக்கி ஒடுக்கி வெள்ளக்காரன் கைரேகை சட்டம் வச்சு சித்திரவதை செய்கிற போது அதற்கு ஆதரவாக நின்று போராடுவது ஏன்? ஐயா ஈவேரா அவர்கள் யாரு பதில் சொல்வார்? யார்? இதில் எவன் பெரியார்? எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் இறந்து போறார். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொடிகளும் அறக்கம்பத்தில் இறங்கி மரியாதைக்காக துயரத்தை வெளிப்படுத்த பறக்கிறது. அவர் இறந்ததற்கு அறக்கம்பத்தில் பறக்காத ஒரே கொடி திராவிட கழக கொடி. இப்ப அவன் பேரங்க நாங்க என்ன முடிவு பண்ணணும்? அந்த கொடி இந்த நாட்டில் எங்கேயும் பறக்க விடாம செய்யணும். அது நான் என்ன செய்யறது? அதுவே வெளுத்துரும், அதுவே வெளுத்துரும். நீ பெரிய வீரன் தானே. சீமான் பெரியார திட்டான், அவரை திட்டான். அவனுக்கு ஓட்டு போடாத, வந்து சொல்லு சொல்லுவா. நீ அவரை பெருமையை பேசி ஓட்டு கேட்டு பாரு, போட மாட்டான். இங்க உனக்கு உங்க ராமசாமி ஐயாவுக்கும் இல்லை, உங்க ஐயா கருணாநிதிக்கும் இல்லை, உங்க ஐயா ஸ்டாலினுக்கும் ஓட்டும் இல்லை, ஐயா எம்ஜிஆருக்கும் இல்லை, அம்மா ஜெயலலிதாவுக்கும் இல்லை, ஐயா எடப்பாடிக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. யாருக்கு ஓட்டு? காந்திக்கு மட்டும்தான். நீ கொடுக்குறீல 500 ரூபா 1000 ரூபா நோட்ல, அதுல இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டும், அதுக்கு தான் மதிப்பு. உனக்கு ஒரு ஓட்டும் இல்லை. நீ நோட்டை காந்தியை கொடுக்காம ஓட்டு கேட்டு பாரு. 5 பைசா தர மாட்டேன். அதுல சேர்ந்து கணக்கு எடுக்கிறவன் 60 விழுக்காடு 40 விழுக்காடு வருது, 30 விழுக்காடு வருது. எங்க வருது? எங்கிட்ட இருந்து வருது? காசு கொடுக்காம கேட்டு பாரு ஓட்ட. சாதனை சாதனை கருத்து பெரிய இவங்க செஞ்ச சாதனை. வாத்தியார் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், விவசாயி வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான், செவிலியர் ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்கான், எல்லாம் போராடிட்டு இருக்கான். நல்லாட்சி கொடுத்துட்டோம். என்ன ஒரு நகைச்சுவைக்கு அளவு இல்லையா? அப்படி பாரு. மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்தரும் குறைந்து பழைய நூல் விளக்கம் நூல் உரைகள் எல்லாம் மறைந்து படிப்போரும் இன்றி கேட்போரும் இன்றி தமிழ் கல்வி சுத்தமாக மழுங்கி ஒளிந்த காலத்திலே ஒருவன் வந்தான். வள்ளல் பாண்டித்துரை என்ற ஒருவன் வந்தான். 4ஆம் தமிழ்ச்சங்கம் கூட்டி செந்தமிழ் நூல்கள் பல ஈட்டி கவிபாடும் புலவருக்கெல்லாம் பொருள்களை அள்ளி அள்ளி நீட்டி வாழ வைத்த தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருந்தகை என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவன், எங்களுடைய பெரிய. இதே மாயோரத்திலே பிறந்த ஐயா வேதநாயகம் பிள்ளை, மாயோரம் வேதநாயகம் பிள்ளை தமிழ் இலக்கிய உலகத்திலே முதலாக புதினம் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் எழுதிய மாபெரும் மேதை ஐயா வேதநாயகம் பிள்ளை. வெள்ளைக்காரனோடு தோன்று பசி இந்த மக்களுக்கு கஞ்சி தொட்டி பல நூற்று கணக்கில் திறந்து பசியாற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா வேதநாயகம் பிள்ளை. அன்றைக்கு நாட்டிலே வந்த சட்ட தீர்ப்புகளை எல்லாம், நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் எல்லாம், ஆங்கிலத்தில் வந்த தீர்ப்புகள் எல்லாம் தமிழ் படுத்தி எழுதி அவர் வைத்ததால் நம் பிள்ளைகள் பிற்காலத்தில் சட்டம் படிப்பதற்கு பேருதவியாக இருந்தது. அந்த பெருந்தகை மாயோரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நம்முடைய பெரியார். தமிழ் இசையை தொகுத்து பகுத்து வச்ச கர்ணாமர சாகரம் என்கிற நூலை பகுத்து ஆபிரகாம் பண்டிதர் நம்முடைய தாத்தன் தமிழின பெரியார். ஒருவர் 2 பேர் இல்ல, ஒருத்தர் 2 பேர் இல்ல. தமிழ் தேன் சொட்டும் மொழி, தேன் சொட்டும் மொழி. ஏன் படித்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், உழுதேன்,
விதைத்தேன், அறுத்தேன், கொடுத்தேன், எப்படி தேன் 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 சொட்டு முடியடா என்று தமிழை மூச்சும் பேச்சுமாக வளர்த்த முத்தமிழ் காவலர் நம்முடைய தாத்தன் கியாபே விஸ்வநாதம், நம்முடைய பெரியார். அண்ணல் தங்கோ நம்முடைய பெரியார். சோமசுந்தர பாரதி நம்முடைய பாட்டன் பாரதியின் வகுப்பு தோழன். சோமசுந்தர பாரதி தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த பெருமக்களில் அவரும் தாத்தா மறைமலையடிகளும் ஒன்று. அந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த நம்முடைய முன்னவர் சோமசுந்தர பாரதி, நம்முடைய பெரியார். அன்பு தம்பி தங்கைகளே, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு.